தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கான டாஸ்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இன்டரப்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இடையில வந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா அர்த்தம். அது வந்து ஒரு இன்டரப்ட்டு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் சாங் கேட்டுகிட்டு இருக்கீங்க. சாங் கேட்டுகிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு ஃபோன் கால் உள்ளே வருது. அப்போ அதை என்ன சொல்லுவாங்க, இன்டரப்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாங் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அந்த ஃபேவரட் சாங் வந்து கேட்குறப்போ என்ன, அது ஒரு ஃபோன் கால் உள்ள வரதில்ல. அப்போ அது ஒரு இன்டரப்ட்டு. இது மாதிரி இன்டரப்ட் என்ன பண்ணலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. மூவி பார்த்துட்டு போது என்ன ஆகலாம், ஒரு ஃபோன் கால் வரலாம், ஒரு எஸ்எம்எஸ் வரலாம். அப்போ அது என்ன, ஒரு இன்டரப்ட் தானே. அந்த இன்டரப்ட் வந்தவொடனே என்ன பண்ணுவோம், அந்த இன்டரப்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க இன்டரப்ட்டும் அதே மாதிரி தான் ப்ரியாரிட்டி கொடுத்து நமக்கு ஒர்க் ஆக போகுது. அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கில் வந்து நிறையா இன்டரப்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ அந்த மொத்தம் எத்தனை இன்டரப்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் என்னென்னா மொத்தம் எத்தனை இன்டரப்ட் இருக்குது, அதுக்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 14 சோர்ஸ் ஆஃப் இன்டரப்ட் இருக்குது. இங்கே 14 சோர்ஸஸ் ஆஃப் இன்டரப்ட்டில் வந்து என்ன ஆகலாம், டைமர் இன்டரப்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், இது மாதிரி நிறையா இன்டரப்ட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுவேன், ஆர்பி நாட் பின். நம்முடைய பிக் மைக்ரோகண்ட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பி நாட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், RB4ஐயும் RB7ஐயும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் இன்டரப்ட். சீரியல் இன்டரப்ட்னா உங்களுக்கு தெரியும். சீரியல் இன்டரப்ட்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சீரியல் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு GSMல தான் நான் ஒரு SMS சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலர் என்ன பண்ணோம், உடனே வந்து அந்த இன்டரப்ட்டில் டேட்டா ரிசீவ் பண்ண உடனே அதில் என்ன SMS வந்திருக்கு அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சீரியல் இன்டரப்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஏடிசி இன்டரப்ட். ஓகே, ஏடிசி இன்டரப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்பில்டாகவே உள்ளுக்குள்ளேயே நான் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஏடிசி இன்டரப்ட் வந்து நம்ம கோடிங் போடலாம். நார்மல் ஏடிசியை நம்ம கோடிங் போட என்ன ஆகுது, நமக்கு வந்து அக்யூரேசியாக அவுட் போடாது. நமக்கு ஏடிசியும் என்ன பண்ணலாம், இன்டரப்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து டேட்டா WPROM ரைட் கம்ப்ளீட் இன்டரப்ட். நமக்கு என்ன பண்ணலாம், WPROமே என்ன பண்ணலாம், இன்டரப்ட்டில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். அப்போ இன்டரப்ட்டில் வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகிடுச்சா இல்லை அப்படிங்கிற பிட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அங்கே தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், WPROம்லேயும் நமக்கு இன்டரப்ட் இருக்குது. ஓகே, WPROமுக்கான வீடியோஸ் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கம்பேர் கேப்சர் PWM இன்டரப்ட். ஓகே, கம்பேர் அண்ட் கேப்சர் இது எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே என்ன பண்ணுவோம், இன்டரப்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டரப்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. ஓகே, ஒரு 8-bit ரிஜிஸ்டர் இருக்குது. அது வந்து என்ன ரிஜிஸ்டர் அப்படின்னா இன்ட்கான் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் நேம் தான் என்னதுன்னா இன்ட்கான் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இமேஜஸ் பாருங்கள். அதோட இமேஜஸில் இன்டரப்ட்டுக்கான ஒரு ஃப்ளோ டயக்ராம். ஓகே, இந்த இன்டரப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த இன்டரப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம வந்து எந்த இன்டரப்ட் எனேபிள் பண்ணணுமோ அந்த இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். EEI. அப்போ எனக்கு WPROM இன்டரப்ட்டு, BSBI, AD அப்படின்னா எனக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இன்டரப்ட், RCIனா ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள், டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் எனேபிள், SSPI, கம்பேர் அண்ட் கேப்சர், டைமர் 2, டைமர் 1, கம்பேர் அண்ட் கேப்சர். ஓகே, இது மாதிரி நிறையா இன்டரப்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இந்த இன்டரப்டாக உங்களுக்கு எந்த இன்டரப்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கும், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிளும் குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக 1ல் தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர் லாஜிக்கில் தான் இருக்குது. எந்த இன்டரப்ட் ஒன்றானாலும் என்ன ஆகும், எனக்கு வந்து அவுட்புட் 1ன்னு வரும். அவுட்புட் 1ன்னு வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்க அண்ட் லாஜிக் என்ன பண்ணும், உங்களுக்கு 1x1 அவுட்புட் 1. அது வேலை எந்த இன்டரப்ட்டுமே எனேபிள் ஆகலைன்னா என்ன ஆகும், இந்த இன்டரப்ட் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாது. இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து 0. அதனால் எந்த இன்டரப்ட் வருதோ அந்த இன்டரப்ட் அந்த மாதிரி என்ன அவுட்புட் வந்து இது வெளியே வரும். அப்போ எனக்கு என்ன ஆகும், டைமர் 0 இன்டரப்ட். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டரப்ட்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிளும் குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்லாம் வந்து எனேபிள் பண்ணுறீங்க, இல்லை போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட்லாம் எனேபிள் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்க இன்டரப்ட்டை எனேபிள் பண்ணணும். அப்போ டைமர் 0 இன்டரப்ட்டு, டைமர் 01E அப்படின்னா என்ன அர்த்தம், டைமர் 01 இன்டரப்ட் பிளாக்கு. அடுத்து இன்ட்இனா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டு. RBIE அப்படின்னா என்ன, போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட். இந்த 3 இன்டரப்ட் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா குளோபல் இன்டரப்ட் எனேபிள்ங்கிறது டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கணும். அப்போ இந்த இன்டரப்ட்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டா வருது. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நம்ம இன்டரப்ட் எனேபிள் பண்ண முடியும். அப்போ அந்த அவுட்புட் எப்படி தான் இருக்கும், இங்கே 0 தான் இருக்கும். ஆனால் இந்த 3 இன்டரப்ட்டில் ஏதாவது ஒரு இன்டரப்ட் நம்ம எனேபிள் பண்ணுவோமா, அப்போ இன்ட்இன்னு எழுதுவோம். அப்போ இன்ட்இ அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எனேபிள் பண்ணணும் அப்புறம் எனக்கு என்ன ஆகும், இந்த அவுட்புட் வந்து ஆர் கேட் வழியாக போகிறப்போ 1 வரும். இப்போ 1 வந்தோடனே இங்கே ஒரு என்ன இருக்குது, ஒரு அண்ட் லாஜிக் இருக்குது. அப்போ அந்த அண்ட் லாஜிக் என்ன பண்ணும், குளோபல் இன்டரப்ட் எனேபிள் வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணும். அப்போ குளோபல் இன்டரப்ட் எனேபிள் ஆகிருந்து எனக்கு என்ன ஆகும்,
இந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எனேபிள் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்டரப்ட் வந்து அக்யூர் ஆகும். இப்போ இன்டரப்ட் அக்யூர் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும், உடனே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, அதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டரப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். வந்து இன்னொரு டைம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டரப்ட்னா என்னன்னு புரியும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.